இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவுமல்ல, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவள். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவுமில்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவுமில்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆண்டவரே, உம்மை தாழ்பணிந்து வணங்கி ஆர்ப்பரித்து பாடி போற்றி புகழ்கின்றோம். வல்லவராம் எம் தெய்வமே, நல்லவராம் எம் கடவுளே, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்களை எந்நாளும் தேற்றி வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி. உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் காட்டும் பேரன்பு மண்ணிலிருந்து விண்ணளவு போன்று உயர்ந்திருப்பதற்காய் உமக்கு நன்றி. உம்மை போற்றுகிறேன். முது பேரன்பின் இனிமையின் பொருட்டு என்னை நீர் மீட்டு கொண்டதற்காகவும் உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. என் கடவுளே, எனக்கு உதவி அருளும். முது பேரன்புக்கு ஏற்ப என்னை மீட்டதற்காகவும் உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன், துதிக்கிறேன். உம் பேரன்பிற்கு ஏற்ப என் ஊழியனுக்கு செய்து உமது விதிமுறைகளை எனக்கு கற்பிப்பதற்காகவும் உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன். முது பேரன்பிற்கு ஏற்ப என் குரலை கேட்டதற்காக உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன். எனக்கு ஆறுதல் அளித்து உமது பேரன்பை எனக்கு தந்ததற்காக உம்மை போற்றுகிறேன். உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். முது பேரன்பு எங்கள் மீது இருப்பதற்காகவும் உம்மை போற்றுகிறோம். காலையில் முது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவதற்கு முது கிருபையை தந்ததற்காகவும் உம்மை போற்றி வணங்கி ஆர்ப்பரித்து பாடுகிறோம். மாலை நேரமும் காலைதோறும் முது பேரன்பால் என்னை நிறைவடைய செய்து காத்து வருவதற்காக உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன், துதிக்கிறேன். என் ஆற்றல் நீரே, என் வலிமையும் நீரே, என் அரணும் நீரே, என் கோட்டையும் நீரே, என் கடவுளும் நீரே, எனக்கு பலனும் நீரே, நண்பனும் நீரே, அறிவு புகட்டுகிறவரும் நீரே. கடவுளே, நீரே எனக்கு எல்லாம் நிறைவாய் இருப்பதற்காய் உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன், துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நேற்றைய தினம் முழுவதிலும் ஆண்டவரே, உமது அருட்கரத்தினால் என்னை வழிநடத்தி வந்தீர். என் உள்ளம் சோர்ந்து போகாதபடி என்னை தாங்கிக் கொண்டீர். எனக்கு கற்றுக் கொடுத்தீர். மீண்டும் அதிகமாய் உம்மீது நம்பிக்கை வைக்கவும் அன்பு வைக்கவும் கற்றுக் கொடுத்தீர். சரணடைய செய்தீர். என்னிடம் வாருங்கள், என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி எனக்கு பதில் மொழி தருகிறவரும் உமது பேரன்பையும் நினைத்து உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன், வாழ்த்துகிறேன்.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன், துதிக்கிறேன். முடிவில்லாத அன்பு காட்டி முது பேரன்பால் என்னை காத்து கொண்டதற்காக உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன், துதிக்கிறேன். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் நீர் ஆறுதல் தருகின்றீர், விடுதலை தருகின்றீர். நன்றி இறைவா, நன்றி நன்றி. எனது எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று சொல்லி எங்களை நீர் உற்சாகப்படுத்தி விண்ணுலகத்தை நோக்கி பார்க்க செய்வதற்காகவும் நன்றி நன்றி ஆண்டவரே. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவர் என்று சொல்லி எங்கள் துயரங்களை எல்லாம் நீர் போக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில் ஆண்டவரே, புனித மத்தேயின் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 16வது வசனங்களிலிருந்து இப்படியாய் நாங்கள் வாசிக்கின்றோம். நல்ல பணக்காரர் ஒருவர் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர் ஆண்டவரிடம் வந்து கேட்கின்றார், நான் விண்ணரசை அடைய, உம்மிடம் வந்து சேர, உம்மோடு இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் கட்டளைகளை கடைப்பிடி என்கிறார். இதோ அவன், நான் எல்லாவற்றையும் சிறு வயதிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்கின்றார். கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் நீ உன் மீது அன்பு காட்டுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறி இயேசு அவரிடம் பேசுகின்றார். அவர், நீர் நிறைவுள்ளவனாக விரும்பியதால் நீர் போய் இவற்றையெல்லாம் நான் ஆதிகாலம் தொட்டு செய்து கொண்டே வருகிறேன், இந்த கட்டளைகளை கடைப்பிடிக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆனால் அவர் சொல்கின்றார், அப்படியானால் நீ போய் உன் உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று கேட்கின்றார். ஆனால் அவர் அதற்கு இசைவு கொடுக்கவில்லை. அவர் திரும்பி வரவில்லை. ஏனென்றால் அவரிடம் இருந்த சொத்து ஏராளம் ஏராளம். அவர் ஆண்டவரை திரும்பி உண்மையாகவே பின்பற்றி வாழ விரும்பவில்லை. அவருடைய சொத்தை விற்க அவருக்கு மனசில்லை. அவர் ஏழையனாய் வாழ அந்த உலக சொத்தின் மீது அவ்வளவு பற்றும் பாசம் வைத்திருந்தார். ஆகவே அந்த சொத்தும் அவருக்கு நிறைவு தரவில்லை, இயேசுவிடமும் அவருக்கு நிறைவு கிடைக்கவில்லை. இதோ இந்த நேரத்தில் கூட நம்மை சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கும் இப்ப ஏற்பட்ட சூழ்நிலைகள் நிகழலாம், எங்களுக்கும் இப்ப ஏற்பட்ட வாழ்க்கை நெறிமுறைகள் நடக்கலாம். நாங்களும் சோர்ந்து போகின்றோம், பலவற்றை விட்டு கொடுக்க மனமில்லாமல் இருக்கிறோம், பலவற்றை விட்டு கொடுக்க எங்களுக்கு மனமில்லை. இந்த உலகின் மீது பற்று, இந்த உலகத்தின் மீது ஆசை எங்களை மனதை அழுத்துகிறது, பாரத்தை கொடுக்கிறது, துன்பத்தை தருகிறது. இயேசுவே, எங்களுக்கு இப்பொழுது மன்றாடுகிறோம். எங்களுக்கு மனம் இறங்கும், எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, விண்ணக கொடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். உம்மிடம் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். எங்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தரலும். எங்களை கைவிடாத நேசரே, இந்த காலை பொழுதில் அந்த உம்மை பின்பற்ற விரும்பியவர் சென்று திரும்பி இயேசுவிடம் வரவே இல்லை. அவர் அப்படியே போய்விட்டார். அவனுடைய வாழ்வு என்னவாயிருக்குமோ தெரியவில்லை. எங்களுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிகழலாம். ஆண்டவரே, எங்களை முழுவதும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதையும். இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, எங்கள் எல்லோரையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். என்ன நேர்ந்தாலும், எது நடந்தாலும் எல்லாம் உமக்காக ஆண்டவரே, எங்களை முழுவதும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதையும். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழி நடத்தும், எங்களை சுகப்படுத்தும். எங்களுடைய பலவீனங்களை பாரும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தில் நாங்கள் மூழ்கி போய் கிடக்கின்றோம். எங்கள் பலவீனம் எங்களுக்கு துன்பத்தை தருகிறது. எங்களுடைய இயலாமை எங்களுக்கு துன்பத்தை தருகிறது. எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் நாங்கள் மூழ்கி உம்மை மறந்த நிலையில் கூட நிற்கின்றோம். எங்களுக்கு இந்த உலகின் மீது இருக்கக்கூடிய பற்றினால், இந்த உலக பந்த பாசங்களின் மீது
உறவுகளின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றினால் உம்மை இழந்து விடுகிறோம். இயேசுவே, இயேசுவே, எங்களுக்கு இன்று நீர் கற்றுத்தருவது, இந்த கொரோனா வைரஸின் மொழியாக கூட எங்களுக்கு நீர் கற்றுத்தருவது, உம்மை பற்றி கொள்ள, உம்மை இறுக பற்றி கொள்ள, உம்மை பின்பற்றி நடக்க எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். இயேசுவே, எங்களை முழுவதும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதையும், எங்களை கைவிட்டு விடாதையும் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவே, உமது இரக்கத்தால் எங்களை காத்துக்கொள்ளும், உமது வல்லமையால் எங்களை காத்துக்கொள்ளும், உமது பேரன்புக்குள் எங்களை வைத்துக்கொள்ளும். இதோ எங்கள் மன்றாட்டை எப்பொழுதும் கேட்கின்றவரே, இந்த காலையில், இந்த காலை பொழுதில் எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதையும், நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை தேற்றும், வழி நடத்தும். இயேசுவே, இந்த உலகத்தில் எத்தனை எத்தனை இடர்பாடுகள், இன்னல்கள் மத்தியிலும் நீர் எங்களுக்கு இன்னும் சொல்கின்றீர். இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் திடீர் மரணம், திடீர் இழப்பு எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு நீர் கற்றுத்தருவது, என்னிடம் வா, நான் உனக்கு வாழ்வு கொடுப்பேன், என்னிடம் திரும்பி வா, நீ வாழ்வாய் என்று எங்களை அழைக்கிறீர். ஏசப்பா, இந்த காலை பொழுதில் மீண்டும் எங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களுக்காய், உறவுகளுக்காய், தேசத்திற்காய், நாட்டிற்காய் எங்களை முழுவதும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதையும், எங்களை கைவிட்டு விடாதையும் ஆண்டவரே, எங்களை உமது பாதத்தில் சமர்ப்பித்து எங்களுடைய தேவைகள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்கின்றோம். உடைந்து போன உள்ளம், நொறுங்கிய இதயத்தை நீர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை. மனம் வருந்தி, மனம் திருந்தி ஆண்டவரே உம்மிடம் திரும்பி வருகிறோம். எங்கள் ஜெபங்களை கேளும், ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும், வழி நடத்தும். இப்பொழுதும் எப்பொழுதும் காக்கின்றவரே, இன்றும் காத்து வழி நடத்தி காத்துக்கொள்வீராக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லோருக்கும் இறைமகன் இயேசுவின் இனிய நல் வாழ்த்துக்கள்.